அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் குரு பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது திருக்கணிதத்தின்படி மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக வரவேற்கத்தக்க மிக சிறந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக மாற்றி அமைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி சனி லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமும் தோஷமற்றவரும் நவகிரகங்களின் தலைவனும் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட ஜென்மத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது. ஆனால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எனவே அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக குருவினுடைய இந்த நகர்வு மிக பெரிய அளவில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் வருவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே மற்ற கிரகநிலைகளுடன் சேர்க்கையின் காரணமாக சுபத்துவத்தை மற்ற கிரகநிலைகள் இணைந்தாலும் கூட குரு ஒருவர் மட்டும்தான் மற்ற கிரகநிலைகளுடன் சேர்ந்தாலும் கூட பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் மற்ற கிரகநிலைகள் இணையும் போது அபசு பலன்களை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அவற்றை விலக்கி நன்மை நிறைவாக கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாகவும் நிறைவாகவும் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகி குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்த போகிறது. குறிப்பாக 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தான பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அலைச்சலே இல்லாமல் பல காரியங்களை எளிய முறையில் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த காரியத்தை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். இந்த வேளையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில்
மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக வலுவாக 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக நேரடியாக தொல்லை தந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும். முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதிக்கிறாருங்க. 8ஆம் இடத்தை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், தடைகள், சிக்கல்கள் என அனைத்துமே தவிடுபடியாகும். எனவேதான் முதன்மையாக 12 ராசியில் அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய ராசியில் முதன்மையாக நிச்சயம் ரிஷப ராசி பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் தனது சப்தம பார்வையை கலஸ்தரஸ்தான பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் பதிப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். புத்திரக்காரகரான குருவினுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு பல்வேறு வகையில பல காரியங்களை துவங்கிய நிலையிலே முட்டுக்கட்டையை சந்தித்து பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 9ஆம் பார்வையாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான். எனவே தொழில் ரீதியாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கைகூட போகிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அடுத்தடுத்து பல சுப காரியங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உட்பட பல தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவை தவிடுபடியாகி முன்னேற்றத்தின் வளர்ச்சியின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக ஜென்மத்தை விட்டு குரு பகவான் விலகக்கூடிய இந்த வேளையில், தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை.